அனைவருக்கும் வணக்கம். இந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்று 22ஆம் தேதி 5ஆம் மாதம் 2013ஆம் ஆண்டு. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் முக்கியமான பல அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெசாக் அலங்காரங்களை பார்வையிட கொழும்பு வரும் மக்களின் பாதுகாப்பிற்காக 2000 போலீசார் சேவையில். தலங்கம பஸ் விபத்தில் காயமடைந்த மற்றொருவர் உயிரிழப்பு. ஒக்லஹோமா பகுதியில் மீட்புப் பணிகளை துரிதமாக முன்னெடுக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி பணிப்புரை. இவை எமது தலைப்புச் செய்திகள். இனி உள்நாட்டுச் செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். வெசாக் அலங்காரங்களை பார்வையிடுவதற்காக கொழும்பு நகருக்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்பிற்காக 2000க்கும் அதிகமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். திருடர்களை கைது செய்வதற்காக சிவில் உடைகளில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் போத்திக ஸ்ரீவர்தன தெரிவித்தார். கொழும்பு நகரில் பல முக்கிய வெசாக் வலயங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் வெசாக் வலயங்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புகளை போலீசார் வழங்குவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். குறித்த காலப்பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் கொழும்பு நகருக்கு வருகை தருவதால் தமது உடைமைகள் தொடர்பில் பொறுப்புடன் செயற்படுமாறும் போலீசாரினால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சன நெரிசலில் பிள்ளைகளை தொலைத்து விடாது கவனமாக இருக்குமாறும் திருடர்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டுவரப்படும் புத்த பெருமானின் புனித சின்னங்கள் தற்போது அலுத்னுவர தினமுண்ட ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளன. மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து கண்டி யத்தியாலகல ராஜமகா விகாரையிலிருந்து கொழும்பிற்கு கொண்டுவரப்படும் புனித சின்னங்களை தாங்கிய வாகன பவனி நேற்று முற்பகல் ஆரம்பமானது. புத்த பெருமானின் புனித சின்னங்கள் உள்ளிட்ட மேலும் பல புனித சின்னங்கள் யத்தியாலகல ராஜமகா விகாரையிலிருந்து நேற்று காலை 7:40க்கு அமைந்த சுப நேரத்தில் விசேடமாக வடிவமைக்கப்பட்ட ஊர்தியில் வைக்கப்பட்டன. பின்னர் புனித சின்னங்களை தாங்கிய பவனி அஸ்கிரிய மகாவிகாரைக்கு சென்றது. மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் இதன்போது ஆசி வழங்கினர். பின்னர் அஸ்கிரிய மகாவிகாரையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட வாகன பவனி பேராதனை பிலிமாத்தலாவ கடுகான்னாவ ஹிந்துல சந்தியில் திரும்பி அலுத்னுவர தினமுண்ட ஆலயத்தினை நேற்று மாலை சென்றடைந்தது. புனித சின்னங்களின் வருகையை அடுத்து அலுத்னுவர தினமுண்ட ஆலயத்தில் நேற்று மாலை 6 மணிக்கு சமய போதனை இடம்பெற்றது. அலுத்னுவர தினமுண்ட ஆலயத்திலிருந்து இன்று காலை ஆரம்பமாகும் வாகன பவனி மவனல்ல கேகாலை வரக்காபோல தாங்கோவிட்ட பசியால நிட்டம்பு ஊடாக கலகிடியென வரலாற்று சிறப்புமிக்க தடகமு விகாரையை வந்தடைய உள்ளது. பின்னர் அங்கிருந்து புனித சின்னங்கள் களனி ராஜமகா விகாரைக்கு விசேட வாகன பவனியில் எடுத்துப்பட உள்ளன. புத்த பகவானின் புனித சின்னங்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தலங்கம பகுதியில் கடந்த 17ஆம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு பெண் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் நேற்று உயிரிழந்ததாக தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஜாசிங்க குறிப்பிட்டார். இந்த விபத்தில் ஏற்கனவே இருவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மார்க்க இலக்கம் 171 கோட்டை பெலவாத்த பகுதியில் பயணித்த பஸ் ஒன்று தலங்கம வைத்தியசாலைக்கு அருகில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. சந்தர்ப்பத்தில் பஸ் தரிப்பிடத்தில் நின்று கொண்டிருந்த 5 காயமடைந்தனர். இதனை அடுத்து பஸ்ஸின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பின்னர் அவர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். Ayo,
மாதாம்பை மஹகம வீனுகோல பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி பிரயோகத்தில் 27 வயதான ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர். நண்பர் ஒருவருடைய வீட்டில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு வந்த ஒருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். பதிவு செய்யப்பட்ட சிறுவர் இல்லங்களை கண்காணிப்பதற்கு குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்காக அனைத்து மாகாணங்களுக்கும் பயிற்றுவிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களை அனுப்பி வைப்பது தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக சிறுவர் நன்னடத்தை ஆணையாளர் யமுனா பெரேரா தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் குறித்த உத்தியோகத்தர்களை கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதுவரை இந்த குழுவினை நிறுவுவதன் மூலம் தற்போது சிறுவர் இல்லங்களில் இடம்பெறும் பிரச்சினைகளை எதிர்வரும் காலங்களில் குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக சிறுவர் நன்னடத்தை ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். இறக்குமதி செய்யப்படும் குளிரூட்டப்பட்ட மீன்கள் மற்றும் தகரத்தில் அடைக்கப்பட்ட மீன்கள் தொடர்பான கதிரியக்க சோதனை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக அணுசக்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது. 2011ஆம் ஆண்டு ஜப்பானின் ஃபுகுஷிமா அணு உலையில் இடம்பெற்ற விபத்தின் பின்னர் கதிரியக்க சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகார சபையின் தலைவர் கலாநிதி ராஜித் விஜயவர்தன குறிப்பிட்டார். இதன்போது அணு உலையை குளிரடைய செய்வதற்கு கடல் நீர் பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறு பயன்படுத்தப்பட்ட கடல் நீர் மீண்டும் கடலுக்கு வெளியேற்றப்படாததால் கடல் நீரில் அதிக கதிரியக்கம் கலந்து இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதன் பின்னரே நாட்டினை அண்மித்த கடலில் இருந்து பிடிக்கப்படும் மீன்களின் மாதிரிகளை கதிரியக்க சோதனைக்குட்படுத்துவதாக அவர் கூறினார். ஆயினும் அவ்வாறு பிடிக்கப்படும் மீன்களில் கதிரியக்கம் கலந்திருப்பது இதுவரை மேற்கொண்ட ஆய்வுகளில் கண்டறியப்படவில்லை எனவும் அணுசக்தி அதிகார சபை குறிப்பிட்டது. அடுத்த இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின் தகவல். அடுத்த விளையாட்டுச் செய்திகள். இம்முறை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 48 ஓட்டங்களால் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஒரு தடவை இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பை பெற்றுள்ளது. டெல்லியில் இடம்பெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து 192 ஓட்டங்களை பெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மைக் ஹாசி மற்றும் முரளி விஜய் ஜோடி இணைந்தது. சிறப்பாக துடுப்படுத்தாடிய மைக் ஹாசி ஆட்டமிழக்காத 86 ஓட்டங்களையும் சுரேஷ் ரெய்னா ஆட்டமிழக்காத 82 ஓட்டங்களையும் பெற்று முதலாவது விக்கெட்டாக முரளி விஜய் 57 ஓட்டங்கள் மொத்த ஓட்ட எண்ணிக்கையாக இருக்கும் போது ஆட்டமிழந்தார். வெற்றிலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 144 ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது. சிறப்பாக துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மைக் ஹாசி போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார். நேற்றைய போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 5வது தடவையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் தோல்வியுற்றாலும் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான மற்றொரு வாய்ப்பு இந்த அணிக்குள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோத உள்ளன. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியுடன் மும்பை இந்தியன்ஸ் அணி விளையாடி வெற்றி பெறுமானால் அந்த அணி இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும். ये अंदर जाएगा
ये जीत गई, खेलेगी फाइनल पेप्सी IPL 2013 का। क्या शानदार प्रदर्शन, क्या शानदार कमबैक, क्या ग्रिट, क्या डिटर्मिनेशन। बहुत ही बेहतरीन। चेन्नई सुपर किंग्स ने मुंबई इंडियंस को 48 रन से हराया। बहुत बड़ी जीत। अगर अब बात की जाए 2020 में 48 रन की जीत एक बहुत बड़ी जीत मानी जाती है और अभी भी 8 गेंदें बाकी थी। पहले बैटिंग करते हुए 192 रन बनाए थे 1 विकेट के नुकसान के और चेन्नई सुपर किंग सीधा कोलकाता 26 तारीख को इंतजार करेगी चेन्नई सुपर किंग्स कि राजस्थान रॉयल्स और सनराइजर हैदराबाद அடுத்து காலை பொழுதை உற்சாகப்படுத்துவதற்காக டிஸ்கவர் ஸ்ரீலங்கா உங்களுக்காக தயாராக இருக்கிறது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. எமது மணித்தியால செய்திகள் 10:15க்கும் எமது அடுத்த நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கும் இடம்பெறும். வணக்கம்.